Shalom and welcome to our Bible study. We are looking at the topic, how to live a victorious life. ஷாሎም உங்கள் அனைவரும் வேத ஆராய்ச்சிக்கு வருக என்று வரவேற்கிறோம். நாம் எந்த தலைப்போட்டி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நாம் எப்படி ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வது என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். Now, if you remember the past lessons, there are two main areas that we need to overcome in order for us to live a victorious life. போன பாடத்தில் நீ பார்த்தீங்க என்று சொன்னால், நாம் ரெண்டு முக்கியமான இடத்தில் நாம் மேற்கொள்வர்களாக இருக்க வேண்டும், நாம் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னார். One is overcoming temptation, and when we overcome temptation, we live a life that is morally right before the Lord. We live a victorious life in terms of our moral behavior. முதலாவதாக நமக்கு உண்டாகுகிற ஒவ்வொரு அதாவது சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த சோதனைகளை மேற்கொள்ள முடியும் போதுதான் நம் வாழ்க்கையில், அதாவது நம் நடைமுறையில் வாழ்க்கையில் என்று சொல்லி கிறிஸ்துவ நடைமுறை வாழ்க்கையில் நம் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு சுலபமாக இருக்கும். The second part is to overcome the battles, the struggles that we go through. இரண்டாவதாக நாம் போய்கொண்டிருக்கிற நெருக்கடி காலங்கள் அல்லது நம்மளுடைய போராட்டங்களை நாம் மேற்கொள்வது. We are now in the second part of our study. We've been looking at battles that we come across in our lives, how we can overcome them. இப்பொழுது நம்ம இரண்டாவது பாகத்தில் நாம் இருக்கிறோம். நம் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு போராட்டங்களையும் நாம் எப்படி மேற்கொள்வது என்று சொல்லிதான் இந்த தலைப்பை ஒட்டி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Now, from the previous lesson itself, we know that we face battles, and our battles are spiritual. நாம் போன பாடத்தில் பார்க்கும் பொழுது நாம் எல்லோரும் போராட்டங்களை சந்திக்கிறோம். நம் போராட்டங்கள் என்று சொல்லும் பொழுது அது ஆவிக்குரிய போராட்டமாய் இருக்கிறது. You remember, we have an enemy, and our enemy is Satan, and he has got a horde of demons with him. Enemies that we cannot see, but enemies that can see us. நமக்கு எதிரியானவன் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய பேர் சாத்தான். சாத்தானுக்கு என்று சொல்லி பிசாசுகள் அவனோடு கூட சேர்ந்து நமக்கு எதிராக போராட்டங்களை கொண்டு இருக்கிறான். So it seems unfair where we engage an enemy who can see us, but we cannot see our enemy. ஆதலால் இந்த போராட்டத்தில் பார்க்கும் பொழுது நாம் காண முடியாத போராட்டம், ஆனாலும் நம்முடைய எதிரியை நம்மளை பார்க்க முடியும் என்று சொல்லும் பொழுது இதை பார்க்கும் பொழுது ஒரு நியாயமில்லாத போராட்டமாக தான் இருக்கிறது. It's like getting into a boxing ring facing your opponent blindfolded. இது எப்படி என்று சொன்னால், குத்து சண்டைக்கு நாம் போகும் பொழுது, அதாவது குத்து சண்டை விளையாட்டுக்கு களத்துக்கு இறங்கும் பொழுது நம்மை கண்ணு கட்டி விட்டு நம்ம எதிரி இடத்தில் விட்டு விடுகிற போல மாதிரி தான் இருக்கிறது. Nevertheless, we have victory in Christ, because the Bible that teaches us on so many things also prepares us to engage in spiritual warfare. இருப்பினும் நமக்கு எதிரியை மேற்கொள்வதற்கும் ஜெயம் எடுப்பதற்கும் நமக்கு அந்த காரியம் உண்டு என்று சொன்னால், நம்ம இடத்தில் வேதாகமம் இருக்கிறது. இந்த வேதாகமத்தில் எப்படி போடப்பட்டிருந்துச்சுன்னா, நம்முடைய எதிரியை நாம் எப்படி மேற்கொள்வது, எதிரியானவை நாம் எப்படி வீழ்த்தடைவது என்று சொல்லி நமக்கு சொல்லி தருகிறது. So when we know the Bible, we know who our enemy is, we know our enemy strength and weakness, we know what are our weapons. All of this we will know if we get ourselves rooted in the word of God. அதெல்லாம் வேதாகமத்தை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், நம்ம எதிரியானவன் யார், அவனுடைய பலன் என்ன, பலவீனங்கள் என்ன, நம்மளுடைய பலன் என்ன, பலவீனங்கள் என்ன என்று சொல்லி, நம்முடைய ஆயுதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி இது எல்லாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோரும் நம் வேதத்துக்குள்ளாக வேரூன்றி நிற்க வேண்டும். Let's read 1 Peter chapter 5 verse 8. நாம் வாசிக்கப்போமாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கப்போம். Be alert and of sober mind. Your enemy, the devil, prowls around like a roaring lion, looking for someone to devour. 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். We are told who the enemy is and what he's up to. இந்த இடத்தில் நம் எதிரியானவன் யார், அவன் என்னத்தை செய்கிறான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது வசனத்தில். See, our enemy is, he got one thing in his mind, to destroy the believers of Christ. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய எதிரியானவன் அவனுக்கு ஒரே குறிக்கோள் தான், விசுவாசிகளை எப்படியாவது கெடுத்து போட வேண்டும் என்று சொல்லி தான் அவன் வகை தெரிந்து கொண்டிருக்கிறான். The moment we accept the Lord Jesus as our Savior, we are in a battlefield.
நாம் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த நாள் முதல் அவனுடைய எதிரியாக நாம் மாறி யுத்த களத்திற்குள்ளாக இறங்குகிறோம். See, when we accept Christ, we change camps. அதாவது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த இடத்தில் அணி மாறுகிறது. From the kingdom of darkness, we come to the kingdom of light. அதாவது இருள் ராஜ்யத்திலிருந்து வெளிச்சத்திற்கு நாம் கொண்டு வரப்படுகிறோம். Ephesians chapter 2 tells us at one time we were far away from God. We were enemies of God. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் தேவனை விட்டு பிரிந்திருந்தோம், தூரமாக இருந்தோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய சத்துருக்களாய் நாம் இருந்திருக்கிறோம். Enemies of God, but friends with the devil. Whether we know it or we don't know it, we were enemies of God and friend with the devil. தேவனுக்கு எதிரியாகவும் சத்ருவுக்கு அவனுக்கு அவனோடு கூட சேர்ந்து வாழ்கிறவனாய் நாம் இருந்திருக்கிறோம். Now in Christ we are reconciled to the Father, so we are friends with God but enemy of the devil. இப்பொழுது நாம் இயேசுவின் பிதாவின் இடத்தில் சேர்ந்தபடினால் தேவனுடைய நண்பனாகவும் எதிரிக்கு எதிரியாகவும் நாம் இருக்கிறோம். So the moment we accept Christ, a battle begins. We are already in a battlefield. எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ போராட்டம் அங்கேயே துவங்குகிறது. நாம் எதிரிக்கு எதிராய் நின்று கொண்டிருக்கிறோம். Therefore, we cannot choose to live in a comfort zone. I won't get involved in all of this. Let me just, be very quiet about it. No, we have no option because the enemy will not keep quiet. ஆதலால் நாம் இப்படியாகவே விசுவாசியாக இருந்து அமைதியாகவே பிரச்சனையே இல்லாமல் இருந்துருவோமோ என்று சொல்லி நாம் யோசிக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் நாம் சும்மாக இருந்தாலும் நம் எதிரியானவன் நம்மளை சும்மா இருக்க விட மாட்டான். So, once upon a time, we were in the playground with the devil. Now we have switched camps. We are now in the battleground and we are enemies of the devil. ஒரு காலத்தில் இப்படியாக விளையாட்டு களத்தில் அல்லது இப்படியாக விளையாட்டு மயானத்தில் அவனோடு கூட நாம் விளையாடி கொண்டிருந்தோம். இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்போ ஒரு யுத்தத்தின் மயானத்தில் வந்து அவனோடு அவனுக்கு எதிராய் நாம் போர் துவக்கி கொண்டிருக்கிறோம். So either we fight or we lose. ஒன்று நாம் போராடுவது அல்லது நாம் தோற்று போவது. Remember, not comfort zone but combat zone. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் சொகுசாக இருப்பது அல்ல, ஆனாலும் போராட்டத்தில் இருப்பது. Not playground but now battleground. விளையாட்டு மைதானம் அல்ல, ஆனால் போர் மைதானத்தில் இருக்கிறோம். Now the Bible tells us, now we know who the enemy is, and the Bible also tells us that we are engaged in spiritual warfare. நமக்கு நம் எதிரியானவன் யார் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் என்று சொல்லி நமக்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. Let's read Ephesians chapter 6 verse 12. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. For struggle is not against the flesh and blood, but against the rulers, against the authorities, against the powers of this dark world, and against the spiritual forces of evil in the heavenly realms. ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. Our warfare is not with the natural but with the supernatural. நம்முடைய போராட்டமானது மாம்சத்துக்கு எதிராக அல்ல, ஆனாலும் அது மாம்சத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு போராட்டமாக இருக்கிறது. Our enemies are not visible, they are invisible. நம்முடைய எதிரியானவன் அவன் அப்படியா கண்ணுக்கு தெரிந்த ஒரு எதிரி அல்ல, கண்களுக்கு தெரியாதவன். So here we are told we do not battle against, we do not warfare against flesh and blood. In other words, with other humans, but with spiritual forces. இங்க நாம் வாசிக்கிறோம், மாம்சத்தோடு நாம் போராடுவது அல்ல, ஆனாலும் ஆவிக்குரிய மண்டலங்களில் இப்படியாக துரைத்தனங்களோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். So spiritual warfare is not an option. It is something every Christian has to be involved in because we are already in the battlefield. ஆவிக்குரிய போராட்டம் என்று சொல்லும் பொழுது நாம் தேர்வு செய்கிற ஒரு காரியம் அல்ல, ஒவ்வொரு கிறிஸ்துவனும் போகிற காரியம்தான் ஆவிக்குரிய போராட்டம். And Paul gives us a list of the enemies that we face. அதனால் இங்கே பவுல் பார்க்கும் பொழுது இந்த நிருபத்தை எழுதும் பொழுது நம்ம எதிரியானுடைய ஒரு பட்டியல் தருகிறான், நம்மளுடைய எதிரியானவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி. He doesn't give us, I don't think he gives us a complete list,
but nevertheless a sample list telling us the different kinds of enemies that we are facing. அதாவது இந்த பட்டியல் பார்க்கும் பொழுது முழுமையாக இல்லாவிட்டாலும் இதே ஒரு உதாரணமாக பவுல் எடுத்து எழுதி அந்த நிருபத்தை எழுதுகிறார். Okay, now in the Greek there are 4 words. கிரேக்க மொழியில 4 வார்த்தைகள் இருக்கிறது. In the Tamil and English translation maybe different words will be used, but let's look at the 4 Greek words. இந்த 4 கிரேக்க மொழியை பார்க்கும் தமிழ் ஆங்கிலத்திலே பார்க்கும்போது வெவ்வேறு வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனா சரியான வார்த்தைகளை கவனிப்போமாக. Paul said we warfare against the arche. பவுல் சொல்லுகிறார் நம்முடைய போராட்டமானது ஆர்க்கே எதிர்த்திருக்கிறது. Arche means to be first, to rule. ஆர்க்கே என்று சொல்லும் பொழுது முதலிடத்தில் அல்லது அவர்கள் ஆளுகை செய்வது. Like how in English we have arch enemy, archangel. எப்படி ஆங்கிலத்திலே பார்க்கும் பொழுது தமிழ்ல கூட பிரதான தூதர்கள் பிரதான எதிரிகள் என்று சொல்கிறோமோ. So arch is a good word, pradana, arch, to be first, to be on the top. So ஆர்க்கே என்று சொல்லும் பொழுது பிரதான முதலிடத்தில் இருப்பது அவர்கள்தான் ஆளுகை செய்வது. The next one is the word exousia. அடுத்ததாக எக்ஸோசியா என்று சொல்லி வார்த்தைகளை பார்க்கிறோம். Exousia can mean authority or power. எக்ஸோசியா என்று சொல்லும் பொழுது அதிகாரம் உடையவர்கள் அல்லது அவர்கள் வல்லமை உடையவர்கள். Arche gives power to the exousia. ஆர்க்கே என்று சொல்லும் பொழுது எக்ஸோசியாக்கு அந்த பலனை தருகிறது. Thirdly, cosmocrator. மூன்றாவதாக காஸ்மோக்ரேட்டர். Now, if your translation says the word world, in the Greek is aeon, meaning ages, the power of the darkness of this ages. அதாவது பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை பார்க்கும்போது காலங்கள் என்று சொல்லி. The Greek word cosmos means the same way we use in English, cosmos, the universe. Cosmocrator, world rulers. அதாவது காஸ்மோக்ரேட் என்று சொல்லும் பொழுது அவர்களெல்லாம் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். And then number 4 we have pneumatikos poneria. அடுத்ததாக 4வது நியூமாட்டிகோஸ் பொனாரியா. Spiritual wickedness. ஆவிக்குரிய மந்தம் அல்லது ஆவிக்குரிய பலவீனங்கள். Now, it seems that the reason Paul gives different terms to show us there is a hierarchy among the demonic spirits. பவுல் இப்படியாக இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவர் எந்த காரியத்தை வலியுறுத்துகிறான்னு சொன்னால், இப்ப எதிரியானவனுக்கு இப்படியாக அவனுக்கு ஒரு கட்டமாக பதவிகள் உண்டு. Now, just as God, his angels, there are different ranks. எப்படி ஆண்டவர் பார்க்கும் பொழுது தூதர்களை பார்க்கும் பொழுது வெவ்வேறு இடத்த ஸ்தானங்கள் இருக்கிறதோ, because we just don't read about angels, we read about archangels. வெறும் நம்ம தூதர்களை மட்டும் குறித்து நாம் வாசிப்பதல்ல, பிரதான தூதன் இருக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். There's not only one archangel, Michael, in Daniel chapter 10 verse 13, one of the chief princes. அதாவது ஒரு பிரதான தூதனை மட்டுமல்லாம தானியேல் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அதில் ஒருவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So the other angels of high order. அப்படி என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக தூதர்களில் இப்படியாக அவர்களுக்கும் உயர்ந்த ஸ்தானங்கள் இருக்கிறது சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Then we have some angelic beings that are referred to as seraphim, some are referred to as cherubim. சில தூதர்களை பார்க்கும்போது சேராபீம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள், கேராபீம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். Satan, according to Ezekiel 28, was an anointed cherub. சாத்தானை பார்க்கும்போது எசேக்கியேல் 28வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் அபிஷேக பண்ணப்பட்ட கேராப் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். If you remember, we looked at Daniel chapter 10 in our previous lesson. We saw the prince of Persia, prince of Greece. These are not human princes, but the demonic spirits over these nations. நாம் போன பாடத்தில் தானியேல் 10வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது பெர்சியாவின் ராஜா, பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா அண்ட் கிரேக்கின் ராஜா என்று சொல்லும் பொழுது இவர்கள் எல்லாம் மனிதர்கள் அல்ல, ஆனாலும் இந்த துரைத்தனங்களுடைய ஆவிகளாக பொல்லாத ஆவிகளாக இருக்கிறது. Remember, Gabriel will say, now I must go and fight against the prince of Persia. Obviously, he's not going to fight against the humans. He's going to fight against a demonic spirit in control of Persia.
இப்படியாக காபிரியேல் பிரதான தூதனானவன் நான் பெருசியாவின் ராஜாவை எதிர்த்து போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் மனிதனை எதிர்த்து போவதல்ல, ஆனா அந்த பொல்லாத ஆவியை எதிர்த்து போகிறது குறித்து தான் நான் பேசுகிறான். This as territorial spirit that controls a certain territory. இது வட்டாரத்தின் ஆவி என்று சொல்லுவார்கள். சில வட்டாரங்களில் சில ஆவிகள் இப்படியாக அது கைக்குள்ளாக வைத்திருக்கும். So as God has a hierarchy among the Satan also has a hierarchy among his demonic army. எப்படி தேவன் அவருடைய தூதர்களுக்கு இப்படியாக சில ஸ்தானங்கள், உயர்ந்த ஸ்தானங்கள் இருக்கிறதோ, சாத்தானும் அவனுடைய சத்துருக்கள் பிசாசுகளை தூதர்களை பார்க்கும் பொழுது, பொல்லாத ஆவிகளை பார்க்கும் பொழுது அதுங்களுக்கும் ஸ்தானங்கள் இருப்பது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So the head is Satan. ஆதலால் இந்த இடத்தில் வழிநடத்துவ தலை என்பது யார் என்று சொன்னால் சாத்தான். So under Satan you have RK, you have Exousia, you have Cosmocrator and Pneumaticus Panaria. ஆதலால் நீங்க இந்த சாத்தான் கீழே பார்க்கும்போது ஆர்கே, எக்ஸோசியா, காஸ்மோக்ராட்டோ, நியூமாட்டிகோஸ், பொனரியா சொல்லப்படுகிற இந்த 4 விதமான ஸ்தானங்கள் உண்டு. We are battling against this demonic forces. நாம் இப்படிப்பட்ட துரைத்தனங்களுக்கு எதிராக தான், பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். So we are involved in a spiritual warfare. Therefore, this is not an option. We must train ourselves so that we can battle victoriously. அதனால் இப்படியாக நாம் போராடுகிறோம் சொன்னால் நாம் சரியான முறையில் பயிற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுது நம் ஜெயத்தை பெற்று இது மேற்கொள்ளும்படிக்கு நமக்கு அந்த பலன் உண்டாகும். Now, talking about battles, I want to talk about 2 kinds of personal battles. இங்க நம்ம போராட்டத்தை குறித்து பேசும்பொழுது 2 விதமான தனிப்பட்ட போராட்டங்களை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். We've already seen that we all face battles in our personal lives. நாம் பார்த்தோம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நாம் எல்லோரும் போராட்டத்தை சந்திக்கிறோம். And the real battle is with the spiritual forces behind our problems. நம்மளுடைய சரியான போராட்டம் என்று சொல்லும் பொழுது நாம் நேரிடுகிற பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொல்லாத ஆவி கூட தான் நம்ம போராட வேண்டும். I'm not saying behind everything there's a demon. நான் உங்க இடத்துல சொல்லவில்லை எல்லா பிரச்சனைக்கும் பிசாசு தான் காரணம் என்று சொல்லி. But most of our battles as Christians we face, the source is supernatural. ஆனாலும் நம்மளுடைய கிறிஸ்துவனாய் இருப்பது வாழ்வும் பொழுது நம்மளுடைய போராட்டங்களானது ஏராளமான போராட்டமானது எங்கிருந்து வருது சொன்னால் பிசாசினால் ஏற்பட்டதுனால தான் வருகிறது. That's why Paul tells in Ephesians 6, it's not with flesh and blood that we are fighting, it's against the spiritual forces. அதெல்லாம் பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தோடு அல்ல, ஆனாலும் துரைத்தனங்களோட அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளோடும் நாம் அப்படியாக போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. Now, as a young believer, I used to hear this very commonly preached. The battle belongs to the Lord. We don't have to do anything. அதாவது ஒரு இள விசுவாசியாக இருக்கும்பொழுது நான் இது அடிக்கடி கேட்பது உண்டு. போராட்டமானது, யுத்தமானது தேவனுடையது, நாம் ஒன்று செய்ய அவசியம் இல்லை என்று சொல்லி. In fact, almost everyone who has mentioned about battles till today, this is what I've heard. The battle belongs to the Lord. We don't have to do anything. யாரெல்லாம் போராட்டத்தை குறித்து பேசுகிறார்களோ அவர்கள் சொல்லுகிற ஒரு பிரபலமான வாக்கியம் என்னவென்றால், யுத்தமானது தேவனுடையது, நாம் ஒன்று செய்ய அவசியம் இல்லை. But when I heard this, somehow I felt that wasn't the complete picture. ஆனாலும் இதை கேட்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு காரியம் ஏற்பட்டது என்னவென்று சொன்னால், இது ஒரு முழு வரைபடமாக எனக்கு தோன்றவில்லை. It sounded more like a half truth. இதை பார்க்கும் பொழுது ஒரு பாதி சத்தியத்தை போலதான் இருக்கிறது. So even as a young believer, I began to search the scriptures regarding this matter, and I want to share with you what I've discovered. ஒரு இள வாலிபனாக, இள விசுவாசியாக இந்த காரியத்தை நான் அப்படியாக ஆராய்ந்து பார்த்தேன். நான் கண்டுபிடித்த சில காரியங்கள் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். There are 2 kinds of personal battles. Both battles belong to the Lord. 2 விதமான தனிப்பட்ட போராட்டங்கள் உண்டு. 2 போராட்டங்களும் தேவனுடையதுதான். Both battles belong to the Lord, but there's a difference. 2 போராட்டங்களும் தேவனுடையதுதான், ஆனாலும் அதில் ஒரு வித்தியாசம் உண்டு. Okay. Now let's look at 1 Samuel 17. This is an account that every Christian will be familiar with.
நாம் வாசிக்கப்பமாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். இந்த வசன பகுதியில் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நன்கு அறிந்த ஒரு வசன பகுதியாய் இருக்கிறது. Okay, but let's read it. Verse 1 Samuel chapter 17 verses 47 to 51. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் வரையில நாம் வாசிக்கப்பமாக. All those gathered here will know that it is not by sword or spear that the Lord saves. For the battle is the Lord's, and he will give all of you into our hands. As the Philistine moved closer to attack him, David ran quickly toward the battle line to meet him. Reaching into his bag and taking out a stone, he slung it and struck the Philistine on the forehead. The stone sank into his forehead, and he fell face down on the ground. So David triumphed over the Philistine with a sling and a stone. Without a sword in his hand, he struck down the Philistine and killed him. David ran and stood over him. He took hold of the Philistine's sword and drew it from the sheath. After he killed him, he cut off his head with a sword. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில், தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பக்கத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் நண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். Okay, thank you. Now, David will say the battle belongs to the Lord. தாவீது இப்படியாக சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், இந்த யுத்தம் கர்த்தருடையது. What did he do after that? சொல்லிட்டு அவர் என்ன செய்தார்? Did he fold his hands and say, okay, I'm going to sit down and watch how God is going to fight for me because the battle belongs to the Lord? அதை சொன்ன பிறகு அவர் கையை கட்டி உட்கார்ந்து இந்த யுத்தமானது எப்படி போக போகுது என்று சொல்லி வாருங்கள் எல்லோரும் பார்ப்போம், தேவனுடைய யுத்தமாக இருக்கு என்று சொன்னாரா? David knew there were things he had to do. தாவீது நன்றாக அறிந்திருந்தான் அவர் ஒரு சில காரியங்களை அவனை செய்ய வேண்டும் என்று சொல்லி. David had to go look for the stones. தாவீது அந்த இடத்துல சில கல்லை தேட வேண்டும். David had to put the stone in the sling. அந்த கல்லை எடுத்து அவன் அந்த 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 சுற்றில் வைக்க வேண்டும். And he had to aim at Goliath. அந்த கோலியாத்துக்கு நேராக அவன் அப்படியா குறி பார்க்க வேண்டும். David, who said the battle belongs to the Lord, did not keep quiet and say, I don't have to do anything, I'll just sit and watch. தாவீது கோலியாத்தை பார்த்து, அதாவது அவன் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி அவன் அமர்ந்து ஒன்று செய்யாம உட்கார்ந்திருக்கவில்லை. If David did not do what he was supposed to do, Goliath will not be defeated. அதாவது தாவீது அவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யவில்லாமல் அவன் விட்டிருந்தான்னு சொன்னால் கோலியாத் அந்த இடத்தில் வீழ்த்தடிக்க பண்ணிருக்க மாட்டான். Imagine if David had said to himself, everyone who comes and everyone has said the battle belongs to the Lord, you don't have to do anything, so I will keep quiet. Imagine if David had thought like that and did nothing. யோசித்து பாருங்கள், தாவீது இப்படியாக சொல்லியிருந்தால், யுத்தம் கர்த்தருடையது, ஆதலால் எல்லோரும் அமைதியாக இருங்கள், ஒன்றும் செய்ய அவசியமில்லை என்று சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? But because David did what he was supposed to do, he saw the victory. தாவீது செய்ய வேண்டிய காரியத்தை செய்ததனால தான் அந்த இடத்தில் ஒரு ஜெயத்தை அவர்கள் கண்டார்கள். So with a sling and a stone and without a sword, David gained the victory. அதனால் இங்கே பார்க்கும் பொழுது அவன் கையில் ஒரு 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 ஒண்டிகோல் இருந்தது, அவன் கையில் அப்படியாக இருந்தது, அவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். So
The battle belongs to the Lord, but this particular battle, this kind of battle, there are things that we are supposed to do. We are, so to say, we must throw the stones. அதனால் இங்கே பார்க்கும் பொழுது யுத்தம் கர்த்தருடையதுதான், ஆனால் அந்த கல் நாம் தான் எரிய வேண்டும். As we throw the stone, God gives the victory. நாம் அந்த கல்லை எரியும் பொழுதுதான் தேவன் நமக்கு ஜெயத்தை தருவார். If we don't throw the stones, no victory can be seen. நாம் அந்த கல்லை எரியாவிட்டால் அந்த ஜெயத்தை பெற முடியாது. I'm glad that David understood this very well. நான் சந்தோஷப்படுகிறேன் ஏனென்றால் தாவீதுக்கு இது புரிய வந்தது. Now before we go to another example, there's a typology here. நாம் அடுத்த உதாரணத்துக்கு போவதற்கு முன்பாக இந்த இடத்தில் ஒரு நபரை குறிக்கிறது. A typology means something that points to something else. டைபாலஜி என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் இந்த கதையானது இன்னொரு காரியத்தை குறிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். For example, the sacrifices in the Old Testament, they are a type of the sacrifice of Jesus. உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டில் பலிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இது எதை குறிக்கிறது சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய தகன பலிகளை குறிக்கிறது. And from this account we can see a typology as well. இந்த கதையிலும் நாம் அந்த ஒரு குறிப்பை நாம் பார்க்க முடியும். Now we have David and Goliath. நமக்கு தாவீதும் கோலியாத்தும் இருக்கிறான். And we have the Israelite army and the Philistine army. இஸ்ரவேல் ராணுவம் இருக்கிறார்கள், பிலிஸ்தீனுடைய ராணுவம் அங்க இருக்கிறார்கள். As long as Goliath was standing, the Israelite army could not do anything. அந்த இடத்தில் கோலியாத் நின்று அவன் சவால் தொடுக்க ஒவ்வொரு நேரத்தையும் சவால் தொடுக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கு ஒன்று பண்ண முடியவில்லை. But when David defeated Goliath, the Israelite army, they chased the Philistine army and they ran in fear. ஆனாலும் தாவீது இப்படியாக அந்த இடத்தில் கோலியாத்தை வீழ்த்தடித்த பிறகுதான் இஸ்ரவேல் அவர்கள் முன்னேறி சென்று இப்படியாக பிலிஸ்தீனை துரத்தினார்கள். Now we have the greater David, the son of David. David is a type of Christ. தாவீதை விட ஒரு பெரியவர் இருக்கிறார், அவர்தான் தாவீதினுடைய குமாரர். தாவீது என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவை காமிக்கிறது. Goliath is a type of the devil. கோலியாத்தை யாரு காமிக்கிறது சொன்னால் சாத்தானை காமிக்கிறான். The Israelites, God's people, a type of the church, and the Philistines, a type of the demons. இஸ்ரேல் என்று சொல்லும் பொழுது சபையை குறிக்கிறதும் பிலிஸ்தீனர்கள் என்று சொல்லும் பிசாசுகளை குறிக்கிறதும் நாம் பார்க்கிறோம். Now our David, Jesus Christ, has defeated Goliath, the devil. நம்முடைய தாவீது ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோலியாத் என்ற சாத்தானை அவர் முறியடித்து விட்டார். And therefore we can chase the demons. அப்போ நாம் இந்த பிசாசுகளை துரத்த முடியும். As long as Goliath was there, the whole Israelite army was powerless. கோலியாத் அந்த இடத்தில் வந்து மிரட்டும் பொழுது இஸ்ரவேலுடைய அந்த இராணுவமானது அவர்கள் எந்த ஒரு பலவீனமாக இருந்தார்கள். Now it's interesting, the Israelite army will be afraid. அதாவது ஒரு சுவாரஸ்யமான காரியம் என்னவென்று சொன்னால் இஸ்ரவேலுடைய இராணுவமானது பயந்து கொண்டிருந்தார்கள். The Philistine army will send their best fighter Goliath. He was tall, he was big, an experienced fighter. He wasn't clumsy. அதாவது பிலிஸ்தர்கள் என்ற சொன்னா அவருடைய ஒரு மா வீரனை அனுப்பி வைத்தார்கள் கோலியாத் என்று சொல்லி. அவன் உயரமாய் இருந்தான், அவன் பலசாலியாக இருந்தான், பெரியவனாய் காணப்பட்டான். And Goliath will say, okay, send one of your fighters, we will fight. If we win, you become our enemies. If I lose, we all become your enemies. ஆனால் கோலியாத் அந்த இடத்தில் அவன் சொல்லுகிற ஒரு காரிய சவால் என்னவென்று சொன்னால், உங்களிடத்திலிருந்து ஒரு வீரனை அனுப்புகள், நாங்கள் ஜெயித்தால் நீங்கள் எங்களுக்கு அடிமையாக மாறிவிட வேண்டும், நான் தோற்றால் நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக அடிமையாய் மாறிவிடுவோம். Don't ever believe the devil. நாம் எப்பவுமே பிசாசை நம்பக்கூடாது. If you can answer all my questions, I will come and join your church or join your religion. நீங்க நான் கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் கொடுத்தீன்னு சொன்னா நான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்துக்கும் அல்லது நான் உங்களுடைய இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். If cannot, you must convert to my religion. இல்லனா நீங்க எங்க மார்க்கத்துக்கு வந்துருங்க. Don't believe it, it's a lie. அது நம்பவே கூடாது என்று சொன்னால் அது பொய். The devil's strategies are there in the scripture. This is one of the strategy. அதாவது இந்த பிசாசுர யுத்திகள் என்று சொல்லும் பொழுது அவனுடைய யுத்தியானது வேதாகமத்தில் அநேக இடத்துல போடப்பட்டிருக்கிறது. இது அதில் ஒன்றுதான் இது. Goliath will come and say, send one of your guys, we'll fight. கோலியாத் என்ன சொல்லுவான், உங்களுடைய ஒரு வீரனை அனுப்பிவிடுங்கள், நம்ம போராடுவோம்.
Day number 2, he will come and say, come, send me one of your guys, let's fight. இரண்டாம் நாள் வரும்பொழுது மறுபடியுமாக உன்னுடைய வீரனை அனுப்பிவிடுங்கள், நாங்க போராடலாம். Nobody came forward. யாரும் முன்னே வரவில்லை. Day number 3, same thing. மூன்றாவது அதே காரியம்தான். This went on for 40 days. இது 40 நாட்களாய் இப்படியாய் போய்கொண்டிருந்தது. Nobody is coming forward. Why don't you go and attack? யாரும் வரல, ஏன் நீங்க போய் தாக்க கூடாது? These fellows were also afraid of the Israelite army. ஏன் என்று சொன்னால் இவர்களும் இஸ்ரவேலுடைய ராணுவத்தை பார்த்தால் பயந்து கொண்டிருந்தார்கள். They knew if we were to fight, we might lose. So let's send our best fighter 1-to-1. அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள், நாம் போய் போராடணும், யுத்தத்தில் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாய் தோர்த்து போகவிடும். ஆதலால் நம்முடைய ஒரு சிறந்த வீரனை அனுப்பிவிடும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். I mean, after 5-6 days, shouldn't they have said, nobody is coming forward, let's go and attack them? No one did that. 5-6 நாள் went on for 40 days. 5-6 நாள் கழித்து அவர்கள் யோசித்திருக்க வேண்டும், எந்த ஒரு வீரனும் வரவில்லை, வாருங்கள் அவர்களை தாக்கலாம் என்று சொல்லி அவர்கள் யோசித்திருக்கலாம். ஆனால் 40 நாள் அவர்கள் அப்படியாக தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். எந்த ஒரு வீரனும் வரவில்லை, இவர்களும் போய் தாக்கவில்லை. The Israelites were so afraid that they did not realize that the Philistines were also afraid of them. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த பயமானது என்ன அவர்கள் உணரவில்லை என்று சொன்னால், பிலிஸ்தருடைய ராணுவம் இவர்களை பார்த்து பயந்து கொண்டிருந்தான்னு சொல்லி உணரவில்லை. See, our enemies know how strong we are, who we are in Christ Jesus. So one of their strategy is to put fear. நம்முடைய சத்ருவுக்கு தெரியும் நாம் எவ்வளவு பலசாலி உள்ளவர்கள், நாம் எவ்வளவு பலன் உள்ளவர்கள் என்று சொல்லி. ஆதலால் அவருடைய ஒரு யுத்தி என்னவென்றால் நமக்குள்ளாக பயத்தை திணிப்பது. Oh, not everybody can, do deliverance and command demons to go. Not everybody can do that. எல்லாருக்கும் அந்த ஒரு ஊழியம் இல்ல. எல்லாரும் பிசாசு துரட்டுகிற ஊழியம் எல்லாருக்கும் இல்ல. Don't simply go and lay your hands. வீணா போய் கையை வைக்காதீங்க. These are statements of fear. இது எல்லாம் பயத்தின் வார்த்தைகள். In Mark chapter 16, the Lord will say, "These signs will accompany those who believe, and one of the signs are we will what? Cast out demons." மார்க் 16ஆம் அதிகாரத்தில் இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இப்படிப்பட்ட அடையாளங்கள் விசுவாசிகளுக்கு தொடரும் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால் பிசாசை துரத்துவது. These signs will accompany those who believe. These are signs for believers. இப்படிப்பட்ட அடையாளங்கள் விசுவாசிகளுக்கு இது தொடரும் என்று சொல்லும் பொழுது யார் என்று சொன்னால் விசுவாசிகளுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. But then we have statements like this, oh, don't simply pray, you have to be called for that, you have to, be anointed. These are statements of fear. And what happens, so many Christians, they grab words like that, and out of fear, they stay away from this. சில பயத்தின் வாக்கியங்கள் நமக்குள்ளாக பேசப்படுகிறது. இது இப்படியாக ஜெபிக்க கூடாது, இது உனக்கு உண்டான ஒரு ஊழியம் அல்ல, அல்லது நீ பிசாசு துரத்துவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட வாக்கியங்கள் ஒரு சில கிறிஸ்தவர்களுக்குள்ளாக ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறது. So what happened? The army of Christ on earth, the church, instead of 100% engaging in warfare, only about 20% engaged in warfare. The other 80%, oh, I cannot do this. They are gripped by fear. ஆதலால் தேவனுடைய இராணுவ வீரர்களாக இருக்கிற நாம், சபை என்று சொல்லும் பொழுது, அதாவது இந்த போராட்டத்து வீரர்களாக இருக்கிற நாம் 20% தான் இந்த இப்படிப்பட்ட ஊழியத்தில் ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். மிஞ்சி இருக்கிற 80% பயந்து ஒதுங்கி இருக்கிறார்கள். The Israelite army was afraid of the Philistines, not realizing this was also afraid of them. இஸ்ரவேலுடைய இந்த ராணுவத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் பயத்தில் பிலிஸ்தருடைய ராணுவத்தை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த பயத்தில் அவர்கள் ஒரு காரியத்தை உணரவில்லை, அவர்களும் இவரை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி. Goliath will say, if your guy wins, we will become your slaves. If we win, you become our slaves. கோலியாத் என்று சொல்லுவான், நீங்கள் ஜெயித்தால் நாங்க உங்களுடைய அடிமையாய் மாறிவிடுவோம், நாங்கள் தோற்றால் நீங்கள் எங்களுக்காக அடிமையாய் மாறிவிடுவீர்கள். Goliath was defeated. கோலியாத் வீழ்த்தடியப்பட்டான். So shouldn't the Philistines become the slaves of the Israelites? இப்ப இந்த பிலிஸ்தீர்கள் இஸ்ரவேலுக்கு அடிமையாக தான் மாற வேண்டும். But when they saw Goliath fall, they all ran away. ஆனாலும் கோலியாத் விழுந்த பிறகு அவர்கள் எல்லோரும் ஓடினார்கள். That's why when someone comes and say, if you can answer all my questions,
I will convert. If you cannot answer my question, you must convert. Do not believe it. They are lying. Even if you answer all their questions, they will not convert. That is the strategy of the devil. ஆதலால் ஒருவர் உங்களிடத்தில் வந்து என்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுடைய மார்க்கத்துக்கு வந்து விடுகிறேன். அல்லது உங்க கேள்விக்கு என்னால் பதில் கொடுக்க முடியல என்று சொன்னால் என்னால் கொடுக்க முடியும் என்று சொன்னால் நீங்க என்னுடைய மார்க்கத்துக்கு வந்து விடுங்க சொல்லி அந்த அந்த காரியத்தை நம்ப விடாதீர்கள் என்று சொன்னால் இதுவே அவனுடைய யுத்தியா இருக்கிறது. Our commander, the Lord Jesus Christ, has defeated the devil. You and I can resist the devil, resist the demons. ஆதலால் நம்முடைய தலைவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைத்தலைவனாக இருக்கிற அவர் கோலியாத் என்ற சாத்தானை வீழ்த்தடித்து விட்டார். ஆதலால் சபையா இருக்கிற நாம் எல்லோருக்கும் அந்த அதிகாரம் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now let's look at another battle, Exodus 14 verses 13 and 14. நாம் இன்னொரு போராட்டத்தை கவனிப்போமாக. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13 14வது வசனத்தை நாம் வாசிக்கப்போம். Moses answered the people, "Do not be afraid. Stand firm and you will see the deliverance the Lord will bring you today. The Egyptians you see today, you will never see again. The Lord will fight for you. You need only to be still." அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். The Lord will fight for you. The battle belongs to the Lord. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது. Here Moses will tell the people, don't have to do anything, just stand still and just watch. இங்க மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் நின்று கொண்டு இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லுவார். Just stand and watch what God will do. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். They don't have to go and look for stones like David did. தாவீது செய்தது போல அவர்களே கல்லை தேடி அவசியம் இல்லை. In other words, there was nothing they needed to do. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் அவருக்கு செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காரியம் அங்க இல்லை. Here specifically they are told, just stand still and watch and see what God will do. இங்க குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, அமைதலாக இருந்து நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். If the people had thought, how can I simply stand still? The army is coming. Come, let's all go and take some take some stones or go and look for some big wood. Let's prepare ourselves. Let's to fight them. If they had done that, they would have meddle in what God wanted to do. அதாவது இந்த இடத்துல ஜனங்கள் இப்படியாக யோசித்திருந்தால் எப்படி இந்த படையானது எங்களை தாக்க வருகிறது, ஆதலால் நாம் எல்லோரும் கையில் ஒரு கல் எடுத்துக்கொள்வோம், கட்டை எடுத்துக்கொள்வோம், நாம் ஏதாவது ஒன்று செய்ய என்று சொல்லி அவர்கள் பூந்திருந்தால் அந்த இடத்துல தேவன் செய்வதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும். Both battles belong to the Lord. ரெண்டு யுத்தங்களை பார்க்கும் பொழுது தேவனுடையதா இருந்தது. But there is a difference. ஆனாலும் வித்தியாசம் உண்டு. In one battle there are things that we need to do. Another battle we are told don't do anything. ஒரு யுத்தத்தை பார்க்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இன்னொரு யுத்தத்தை பார்க்கும் பொழுது நாம் நின்று கொண்டு கர்த்தர் செய்வதை பார்ப்பது. Now to differentiate these two kinds of battle, for want of a better word, I use the word front line battle and rear line battle. ஆதலால் இந்த ரெண்டு போராட்டங்களும் வித்தியாசப்படுத்துவதற்கு சரியான வார்த்தைகள் என்னவென்று சொன்னால் ரெண்டு வார்த்தைகள், முன்னணி போராட்டம், பின்னணி போராட்டம். In other words, the front line battle, I'm standing in the front line, I'm facing my enemy directly. God fights through me. இன்னொரு வார்த்தை சொல்ல போனா முன்னணி போராட்டம் என்று சொல்லும் பொழுது நான் முன்னணி நின்று நான் ஏதாவது செய்து அந்த போராட்டத்தில் இருக்கிறேன், தேவன் என்னை கொண்டு அந்த யுத்தத்தில் போராடுகிறார். In other words, I have to throw the stone. இன்னொரு வார்த்தை சொல்ல போனால் நான் அந்த கல்லை எறிய வேண்டும். Real line battle is we stand at the back, God stands in front of us facing the enemy. I don't have to do anything, he fights for me. பின்னணி போராட்டம் என்று சொல்லும் பொழுது தேவன் நமக்கு முன்பாக அவர் செய்கிறதும் நாம் நின்று கொண்டு இரட்சிப்பை நாம் பார்ப்பதுதான் நம்மளுடைய வேலை. In the front line battle, we have to throw the stones. In the real line battle, we don't have to throw any stone. முன்னணி போராட்டத்தை பார்க்கும் பொழுது நாம் அந்த கல்லை விட்டு வீச வேண்டும்,
பின்னணி போராட்டத்தை பார்க்கும் பொழுது நாம் கல்லையும் அல்லது எதையும் எடுக்க அவசியம் இல்லை. It's important for us to recognize this, and whenever we face a battle, we have to find out what kind of battle we are facing through. அதனால் இப்படிப்பட்ட போராட்டங்களை நம் சரியாக பார்ப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில சில போராட்டங்கள் வரும்போது எப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் போராடி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு அந்த பகுத்தறிவு வேண்டும். Each person needs to find out from God. ஒவ்வொரு பெயர்களும் தேவனிடத்திலிருந்து அது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். In prayer, you just have to get a sense whether this is a frontline battle or whether it's a real line battle. In prayer, you need to just get the sense what the Holy Spirit is leading us to. ஜெபத்தில் இப்படியாக நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும், பகுத்தறிய வேண்டும். இது முன்னணி போராட்டமா அல்லது பின்னணி போராட்டமா என்று சொல்லி நீங்களும் அதனுடைய வித்தியாசத்தை தேவனிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். So to illustrate, in the frontline battle, we are facing the enemy directly. God is as if from the back, but fighting through us. அதாவது இந்த காரியத்தை நாம் விளக்க வேண்டும் என்று சொன்னால், முன்னணி போராட்டம் என்று சொல்லும் பொழுது நாம் அந்த போராட்டத்தை சந்திக்கிறோம். தேவன் நம் பின்னாடி இருந்து நம் மூலியமாக ஜெயத்தை தர விரும்புகிறார். In the real line battle, we are at the back. God stands in front of us and he fights for us. பின்னணி போராட்டம் என்று சொல்லும் தேவன் நமக்கு முன்பாக சென்று நமக்காக அந்த போராட்டத்தை அவர் போராடி முடிக்கிறார். Now let's look at some sample other battles where again I want to show you two different kinds of battles. ஓகே, இன்னும் நிறைய போராட்டங்கள் உண்டு. இந்த ரெண்டு வித்தியாச போராட்டத்தை வேத வசனத்திலிருந்து நாம் கொஞ்சம் வித்தியாசத்தை கவனிப்போம். Okay, let's look at another frontline battle. இந்த முன்னணி போராட்டத்தை, அதாவது இன்னொரு முன்னணி போராட்டத்தை குறித்து நாம் பார்ப்போம். Now 2 Samuel chapter 5:17 to 25, we will not read the whole passage, but let's pick out a few verses. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 17 இருந்து 25 வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம். Okay, let's read சில வசனங்களை மட்டும் வாசிக்க போகிறோம். Let's read verses 19, 20 and 24. நாம் 19வது வசனம், 20வது வசனம், பின்பு 24வது வசனம் மட்டும் வாசிக்க போகிறோம். Verse 19. So David inquired of the Lord, shall I go and attack the Philistines? Will you deliver them into my hands? Verse 20. So David went to Baal-perazim. The Lord answered him, go, for I will surely deliver the Philistines into your hands. Verse 20. So David went to Baal-perazim, and there he defeated them. He said, as waters break out, the Lord has broken out against my enemies before me. So that place was called Baal-perazim. Verse 24. As soon as you hear the sound of marching in the tops of the poplar trees, move quickly, because that will mean the Lord has gone out in the front of you to strike the Philistine army. 19. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். 20. தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி, அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். வசனம் 24. முசுக்கட்டை செடிகளில் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். Now again the Philistines have come against David, and David will inquire from the Lord, shall I go and fight them? மறுபடியுமாக பிலிஸ்தர்கள் தாவீதுக்கு எதிராக வருவார்கள். அப்பொழுது தாவீது தேவனிடத்தில் விசாரித்து பார்ப்பான், நான் இவர்களை எதிர்த்து போக வேண்டுமா என்று சொல்லி. And Yahweh God will answer him, go. அப்பொழுது யாவே தேவன் சொல்லுவார், போ என்று சொல்லுவார். But observe verse 19, I will hand over I will surely hand the Philistines over to you. God says, I will hand over them over to you. இங்க 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, போ, பிலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். In verse 20, so David went up to Baal-perazim.
And there he defeated them. He said, as water breaks out, Yahweh has broken out. தாவீது பாகால் பிரதமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொன்னான். Verse 24, he will tell the army, as soon as you hear the sound, that will mean Yahweh has gone out in front of you to strike the Philistine army. It is very clear David understood, although he was fighting, he understood that this battle belongs to God. இங்கே பார்க்கும் 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு போனார் என்றார் என்று சொல்லும் பொழுது தாவீது ஒரு காரியத்தை அறிந்து கொண்டான், தேவன் இந்த யுத்தத்தை அவனுக்காக செய்து முடித்தார் என்று சொல்லி. So this battle, God is involved in this battle. This battle belongs to the Lord, but David had to do what he had to do. He had to go and confront the enemy and fight against them. இங்கே பார்க்கும் பொழுது இந்த போராட்டத்தில் பார்க்கும் பொழுது தேவன் கர்த்தர் தாவீதுக்கு அந்த விடுதலை தந்தாலும் ஆனாலும் அவன் செய்ய வேண்டிய காரியத்தை அவன் செய்யத்தான் வேண்டும். அவன் எதிரியானவனை அவன் சந்திக்கத்தான் வேண்டும். So David did not sit down and say, well, God is going to hand the enemy over to us, just sit down, relax. No, he had to throw the stones, if you like. He had to go and face and confront the enemy. God will fight through David. இங்கே பார்க்கும்போது தாவீது தேவனுடைய போராட்டமாக இருக்குன்னு சொல்லி அவன் ஒரு இடத்துல அமர்ந்து கொள்ளவில்லை. ஆனாலும் அவன் இறங்கினான், அங்கே அவர்களை முறியடித்ததே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படியாக தேவன் அப்பொழுது தாவீதுக்காக போராடி முடித்தார். God did not tell David, this battle I'm going to fight, I'm going to hand them over to you, I will break out, you just sit down and watch. God did not say that. God tells him, go. இங்கே தாவீதை பார்த்து தேவன் சொல்லவில்லை, தாவீதே உனக்காக நான் போராட போகிறேன், அதனால் நீ ஒன்றும் செய்ய அவசியமில்லை, நீ ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு சொல்ல. ஆனால் தேவன் கர்த்தர் தாவீதை பார்த்து போ என்று சொன்னார். So here this battle belongs to the Lord. He fights against the enemy using David and David's army as an instrument. இங்க இந்த யுத்தமானது கர்த்தருடையதுன்னு பார்க்கிறோம். ஆனாலும் தாவீதும் அவனுடைய சேனைகளும் பயன்படுத்தி தேவன் இந்த யுத்தத்தை ஜெயித்து கொடுத்தார். So it's like, he has to throw the stone. He had to do what he had to do. இங்கே பார்க்கும்போது அவன் கல்லை வீச வேண்டும், அதாவது அவன் என்னத்தை செய்ய வேண்டுமோ அவன் இறங்கதான் வேண்டும், அவன் போகதான் வேண்டும் என்று சொல்லி போக வேண்டும். Now in verse 23, the Philistines will again attack David. 23 வசனத்தில் வாசிக்கும் பொழுது மறுபடியும் இந்த பிலிஸ்தியர்கள் வந்து அவர்கள் தாவீதுக்கு எதிராய் வருவார்கள். David will not say, okay, the Philistines attacked me and this is how I fought and I won. So same enemies, therefore I'll fight the same way. He didn't do that. தாவீது இப்படியாக இதுக்கு முன்பாக இப்படிதான் நடந்தது, இப்படிதான் நான் இப்படி கையாண்டேன் என்று சொல்லி அவன் நேராக யுத்தத்திற்குள்ளாக போகவில்லை. He will inquire of the Lord, shall I go and fight them? மறுபடியுமாய் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான், நான் போக வேண்டுமா என்று சொல்லி. This time the Lord will say yes, but will give him a different strategy. இங்க கர்த்தர் நீ போக வேண்டும் என்று சொல்லி வேறு இன்னொரு யுத்தியை கொடுப்பார். The first battle God will say just go straight ahead. This battle will say go around. முதல் போராட்டத்தை பார்க்கும் பொழுது நேராக போக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த போராட்டத்தை பார்க்கும் பொழுது நீ நேரா போகாமல் அவர்களை பின்னாலே சுற்றி போக வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுவார். Same enemy does not necessarily mean same battle, same strategy. அதே சத்துருக்கள் தான், அதே எதிரிகள் தான், ஆனாலும் யுத்திகள் வெவ்வேறு. So every battle that we face, it can be a similar battle or same enemy. We need to go to God in prayer and ask him, Lord, how do you want me to handle this? ஆதலால் ஒவ்வொரு போராட்டங்களை பார்க்கும் பொழுது அது ஒரே எதிரியானவனாக இருக்கலாம், ஒரே ஒரு நமக்கு வருகிற ஒரு போராட்டமாக இருக்கலாம். ஆனாலும் தேவனிடத்தில் ஒவ்வொரு முறையும் நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே இதை நான் எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி. Is God telling us to do certain things? Is this a frontline battle? ஆண்டவர் நம்ம இடத்தில் பார்த்து நீ சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி முன்னணியான ஒரு போராட்டத்துக்குள்ளாக அனுப்பிடுகிறாரா? Let's look at another battle which is an example of a real line battle. இன்னொரு நாம் போராட்டத்தை பார்ப்போமாக, இதுவும் நிஜமான அல்லது தத்துருவமான ஒரு போராட்டம். Okay, a lengthy passage, but let's read the whole passage because there's so many things that we can learn from this passage. இது ஒரு நீண்ட வசனம் தான். இந்த வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் இந்த வசன பகுதியிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். He said,
Listen, King Jehoshaphat, and all who live in Judah and Jerusalem. This is what the Lord says to you. Do not be afraid or discouraged because of this vast army, for the battle is not yours but God's. Tomorrow march down against them. They will be climbing up by the pass of Ziz, and you will find them at the end of the gorge in the desert of Jeru. You will not have to fight this battle. Take up your position, stand firm, and see the deliverance the Lord will give you. Judah and Jerusalem, do not be afraid, do not be discouraged. Go out to face them tomorrow, and the Lord will be with you. Jehoshaphat bowed down with his face to the ground, and all the people of Judah and Jerusalem fell down in worship before the Lord. Then some Levites and the Kohathites and Korahites stood up and praised the Lord, the God of Israel, with a very loud voice. Early in the morning, they left for the desert of Tekoa. As they set out, Jehoshaphat stood and said, Listen to me, Judah and people of Jerusalem. Have faith in the Lord your God, and you will be upheld. Have faith in his prophets, and you will be successful. After consulting the people, Jehoshaphat appointed men to sing to the Lord and to praise him for the splendor of his holiness as they went out at the head of the army, saying, Give thanks to the Lord, for his love endures forever. As they began to sing and praise, the Lord set ambushes against the men of Ammon and Moab and Mount Seir who were invading Judah, and they were defeated. The Ammonites and Moabites rose up against the men from Mount Seir to destroy and annihilate them. After they finished slaughtering the men from Seir, they helped to destroy one another. When the men of Judah came to the place that overlooks the desert and looked towards the vast army, they saw only dead bodies lying on the ground. No one had escaped. So Jehoshaphat and his men went to carry off their plunder, and they found among them a great amount of equipment and clothing, and also articles of value, more than they could take away. There was so much plunder that it took 3 days to collect it. On the 4th day, they assembled in the valley of Barakah, where they praised the Lord. This is why it is called the valley of Barakah to this day. Then, led by Jehoshaphat, all the men of Judah and Jerusalem returned joyfully to Jerusalem, for the Lord had given them cause to rejoice over their enemies. They entered Jerusalem and went to the temple of the Lord with harps and lyres and trumpets. The fear of God came on all the surrounding kingdoms when they heard how the Lord had fought against the enemies of Israel. And the kingdom of Jehoshaphat was at peace, for his God had given him rest on every side. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் கொடிகளே, ராஜாவாகிய யோசேப்பாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையதே. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் கிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிராக பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசேப்பா We'll stop here. Thank you, sister. We'll stop here. But it's a wonderful account when we read this. இந்த வசனத்தை வாசிக்கும் போது மிகவும் அழகான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். In verse 15, for the battle is not yours, but God's. 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. Verse 17, you will not have to fight this battle. 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த யுத்தங்களை நீங்கள் பண்ண அவசியம் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So this battle belongs to the Lord, and the people are told you don't have to do anything. இந்த யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறது. இங்கு என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், நீங்கள் இந்த இடத்துல ஒன்று செய்ய அவசியம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. And as we keep reading, we find the enemies, they will fight among each other and they will defeat themselves. நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா, சத்துருக்கள் அவர்களுக்குள்ளாக அவர்கள் போராட்டி அவர்களுக்குள்ளாக ஒரு குழப்பம் உண்டாகி அந்த இடத்துல சர்ச்சை உண்டாகி அவர்களுக்குள்ளாக அடித்துக் கொள்வார்கள். Unlike the battle where David had to go and fight, here nothing they have to do. God did it. God fought for them.
இங்க பார்க்கும் பொழுது தாவீதுடைய அந்த போராட்டத்தை பார்க்கும் பொழுது தாவீது ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் இங்க இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தரே அவர்களுக்கு இரட்சிப்பு தந்தார். When God says you don't have to do anything, I will do it for you, that doesn't mean we are just spectators. அதாவது நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், நான் உங்களுக்கு செய்து கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தமானது நாம் அதை சும்மா பார்ப்பது மட்டுமல்லாமல் வேடிக்கை பார்க்கிறது இல்லை. We are what I call passive participator. In other words, how do I stand and watch in prayer? அதாவது நாம் ஜெபத்தில் அதை எப்படி சந்திப்பது என்று சொல்லி தான் நாம் இருக்க வேண்டும். So we are not active participators, we are passive participators. We watch but in prayer. நாம் அந்த போராட்டத்தில் நேரடியாக நாம் கலந்து கொள்ளாவிட்டாலும் நாம் அந்த இடத்தில் பின்னணியில் ஜெபத்தில் போராட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். Okay, so we have two kinds of battles. We face battle, the two kinds of battles. அதனால் இந்த இடத்துல ரெண்டு விதமான அதாவது போராட்டங்களை பார்த்தோம். நம் வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, ரெண்டு விதமான போராட்டங்கள் இருக்கிறது. Both battles belong to the Lord. ரெண்டு போராட்டங்களை பார்க்கும்போது கர்த்தருடையதாக இருக்கிறது. But there's a difference. வித்தியாசம் உண்டு. In what I call the frontline battle, we stand and we face our battle. God fights through us. நான் சொன்னது போல வித்தியாசம் என்னவென்று சொன்னால், முன்னணியில் நின்று நாம் அந்த போராட்டத்தை போராடுவது தேவன் நம் மூலியமாய் ஒரு ஜெயத்தை தருவது. In the real line battle, God stands in front of us. He will face the battle directly. We don't have to do anything. He fights for us. பின்னணியில் நின்று நாம் எதுவும் செய்ய அவசியம் இல்லாமல் இருந்தாலும் தேவன் நமக்காக முன்பாக நின்று நமக்காக யுத்தத்தை செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நாம் பின்னணியில் நின்று நாம் அந்த காரியத்தை ஜெபத்தோடு பார்த்திருப்பதுதான். In every battle, it can be a similar battle. The enemy can be the same enemy. It can be the same problem. But like David, every time go to God and ask God, what shall I do? ஒவ்வொரு போராட்டத்தை பார்க்கும்போது அதே போராட்டமாக இருக்கலாம், அதே சத்துருக்களாக இருக்கலாம், அதே ஒரு நெருக்கடியாக இருக்கலாம். ஆனால் தாவீது போல ஒவ்வொரு முறையும் நாம் போராட்டத்தை சந்திக்கும் பொழுது தேவனிடத்தில் விசாரிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். So I hope from this we learn that the statement, the battle belongs to the Lord, you don't have to do anything, that's only half truth. ஆதலால் நாம் இதிலிருந்து என்னத்தை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், யுத்தமானது தேவனுடையது என்று சொல்லும் பொழுது நாம் அதை குறித்து ஒன்றும் செய்ய அவசியம் இல்லை என்று சொல்லும் பொழுது அதுவே ஒரு பாதி நிஜமாக தான் இருக்கிறது. So with this understanding, let's be a bit more wise. So whenever we face battles, we need to ask, is this a frontline battle or is this a real line battle? ஆதலால் இதிலிருந்து நாம் அப்படியாக ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்ட ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஒவ்வொரு முறையும் போராட்டத்துக்குள்ளாக நாம் போகும் பொழுது இது முன்னணி நிற்கிற ஒரு போராட்டமா அல்லது பின்னணி உள்ள ஒரு போராட்டமா என்று சொல்லி நாம் அதனுடைய வித்தியாசத்தை தேவனிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். So I will conclude with this. We have, I think, one more lesson where we can finish this topic. But I hope that this is something that will help us to become a bit more wise when we face battles in our lives. ஆதலால் இதோடு நான் என்னுடைய முடிவுரையை நான் முடிக்கிறேன். ஏனென்று சொன்னால் நாம் இதை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. இதை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த போராட்டத்துக்குள்ள வரும்பொழுது நாம் கொஞ்சம் ஞானத்தோடு நிதானமாக சிந்தித்து தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு எப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். God bless you. See you in the next lesson. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதாக நாம் உங்கள் அடுத்த பாடத்தில் கவனிக்கிறோம்.